ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி தான். ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இது நிஜம்தானா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுவும் 1921 வந்து ஆஸ்வல் லாரன்ஸ் வந்து பிறக்கிறாரு இந்த கதையோட ஹீரோ. ஸோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா சூப்பரா போயிட்டு இருக்கு. லாரன்ஸ் வந்து இறந்துடுறாரு. அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அவங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வாய்ஸை கேட்கறதுக்கு ஒவ்வொரு ட்ரெயினும் கிராஸ் ஆகும்போது அவங்க வந்து வெயிட் பண்ணி 2007 to 2012 வரைக்கும் இந்த வாய்ஸ் அவங்களால கேட்க முடியுது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே வந்து தெரியறதில்ல. அதை அவங்க வராங்க நம்ம லைஃப்ல, அவங்க பாதியிலே போயிடுறாங்க. மறுபடியும் ஒரு ஹோப் கிடைக்குது, மறுபடியும் ஒரு விஷயம் நடக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது தமிழ் ஃப்ளூயன்சர். இன்னைக்கு நான் வந்துட்டு உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி தான். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாக்கிறது மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து ஃபுல்லா பாருங்க. அப்படி டைம் கிடைக்கலன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ மறுபடியும் வந்து இந்த வீடியோ பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். எனக்கு இந்த ஸ்டோரி தெரிய வரும்போது எனக்கு நிஜமாவே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இது நிஜம்தானா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுவும் இந்த காலத்துல கூட இப்படிலாம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படின்னு இந்த கதையோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் பண்ணாங்க அப்படிங்கறத நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். 1921 வந்து ஆஸ்வல் லாரன்ஸ் வந்து பிறக்கிறாரு இந்த கதையோட ஹீரோ. அண்ட் அவங்களோட ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா மார்கரெட் மெக்கலம். சோ நம்ம வந்து அவங்கள வந்து லாரன்ஸ் அண்ட் மார்கரெட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே டாக்டர்ஸ். லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து டாக்டர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டும் கூட. சோ இங்க வந்து ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வந்து 1960s வந்து ரொம்ப வந்து டாப் அண்ட் பீக்ல வந்து இருக்காரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா லண்டன், ஆக்சுவலி இந்த ஸ்டோரி எல்லாம் நடக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா லண்டன்ல தான் நடக்குது. சோ இப்போ நாங்க இருக்கிற இடமும் வந்து லண்டன் தான். சோ வந்து ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. 1960sல வந்து பாத்தீங்கன்னா லாரன்ஸ் வந்து பீக்ல இருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா. சோ அவர் என்ன பண்றாரு, தியேட்டர் ஆர்டிஸ்ட். சோ வந்து அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இங்க லண்டன் அப்படின்னு சொன்னதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்ல ரொம்ப நல்லா இருக்குமா. சோ அந்த டைம்ல வந்து ரெக்கார்டட் வாய்ஸ் வந்துட்டு கேட்கும் இல்லையா, இப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ்ல. சோ அதுக்கு வந்து இவரோட வாய்ஸ் வந்து கேக்குறாங்க. சின்ன ஒரு சென்டென்ஸ் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்டா கொடுக்குறாரு. பட் அந்த ஒரு சின்ன ஒரு வேர்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் லவ் ஸ்டோரி வந்து கனெக்ட் பண்ண போகுது அப்படின்னு உங்களால கண்டிப்பா நம்ப முடியாது. அந்த லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா மைண்ட் த கேப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் வரும்போது அந்த ட்ரெயினுக்கும் இந்த பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும் இல்லையா. சோ அதுல யாரும் தவறி விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. மைண்ட் த கேப் அந்த மாதிரி வந்து இங்க சொல்றாங்க. 1969ல இந்த வாய்ஸ் வந்து கொடுக்குறாரு. சோ இந்த வாய்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1991ல வந்து ஒரு ஹீரோயினோட வந்து மேரேஜ் ஆகுது. மார்கரெட் அவங்களோட வந்துட்டு மேரேஜ் ஆகுது. சோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா சூப்பரா போயிட்டு இருக்கு. அவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிசாஸ்டர் மாதிரி வந்து 2007ல வந்து இந்த ஸ்டோரியோட ஹீரோ வந்து இறந்துடுறாரு. லாரன்ஸ் வந்து இறந்துடுறாரு. இறந்ததும் வந்து இப்போ வரைக்கும் கூட இருந்த ஒரு பார்ட்னர் இல்லை அப்படிங்கும் போது அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அவங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு வந்து இருந்த ஹோப் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஒரு பார்ட்னர் வந்து கூட இல்லை அப்படிங்கும் போது வந்து அந்த ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கூட பேசினது பழகினது இது எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பாக்குறாங்க. அந்த மெமரிஸை வந்துட்டு ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல தான் வந்துட்டு இவங்களுக்கு மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா லாரன்ஸ், வந்துட்டு அந்த மைண்ட் த கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து பேசியிருப்பாரு இல்லையா, அந்த ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாருல. சோ அது அவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா டெய்லி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் டெய்லியுமே வந்து போறாங்க. இந்த ஒரே ஒரு வாய்ஸை கேட்கறதுக்கு மட்டும் ஒவ்வொரு ட்ரெயின் வரும்போதெல்லாம் வந்து இந்த வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். அதாவது இங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா 5 to 10 minutes ஒன்ஸ் வந்து ட்ரெயின் வந்துட்டே இருக்கும். சோ அந்த வாய்ஸை கேட்கறதுக்கு ஒவ்வொரு ட்ரெயினும் கிராஸ் ஆகும்போது அவங்க வந்து வெயிட் பண்ணி இந்த வாய்ஸை வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ இது வந்து இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மைண்ட் த கேப் அப்படிங்கிற ஒரே ஒரு லைனை கேட்கறதுக்கு மட்டும் அவங்க வந்து டெய்லியுமே டிராவல் பண்ணி வராங்க, உட்காடுறாங்க, கேட்கறாங்க. ஒவ்வொரு ட்ரெயின் கிராஸ் ஆகும்போது மறுபடியும் மைண்ட் த கேப் அப்படின்னு கேட்கும். இந்த வாய்ஸ் அவங்க கேட்கும் போது அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. கிட்டத்தட்ட 2007 to 2012 வரைக்கும் இந்த வாய்ஸ் அவங்களால கேட்க முடியுது. சந்தோஷப்படுறாங்க.
ஸோ அட்லீஸ்ட் வந்து நம்ம ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா கூட வந்துட்டு அவரோட வாய்ஸை நம்மளால கேட்க முடியுது. இப்போ நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே வந்து மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அவங்களோட வாய்ஸை. ஏன் ஈவன் வந்து நம்ம வீடியோ கூட எடுத்து வச்சுக்க முடியும். அதை வந்துட்டு நமக்கு ஒரு மெமரியா இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம எப்போ வேணா அதை வந்து போட்டு கேட்டுக்கலாம். பட் அந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க கூட இருந்த ஒரு பார்ட்னர் வந்து இறக்கும்போது ஜஸ்ட் ஒரு போட்டோ காப்பி மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கு. பட் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்குது. நம்மளோட ஹஸ்பண்டோட வாய்ஸ் வந்து டெய்லியுமே கேட்குது, அவர் நம்ம கூட தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அந்த ஃபீல் வந்து இப்போ இல்லாம போகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன் இப்படி நான் சொல்றேன் அப்படின்னா 2012ஓட அவரோட ஹஸ்பண்டோட வாய்ஸ் வந்து அவங்களுக்கு கேட்கல. ஒரு நாள் போறாங்க, போய் உட்காந்துட்டு இருக்காங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து வேற ஒருத்தவங்களோட வாய்ஸ் கேட்குது. அது வந்து டிஜிட்டல் வாய்ஸ் கேட்கும்போது இவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறம் உடனே வந்துட்டு TFL அப்படின்னு சொல்லுவாங்க இங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ஆஃபீஸர். ஸோ அங்க போய் கான்டாக்ட் பண்றாங்க. சொல்லும் போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க, நீங்க டெய்லி வரீங்களா, இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷாக் ஆகுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே வந்து தெரியறதில்ல. அதாவது ஒருத்தங்க வந்து 2007 to 2012 வரைக்கும் அவங்க ஹஸ்பண்டோட வாய்ஸை கேட்கறதுக்கு டெய்லி வராங்க, மணிக்கணக்கா இருக்காங்கன்னு. அதுவும் வந்து ரொம்ப சேடா இருக்கும் போதெல்லாம் டைம் போறதே தெரியாதான். காலைல வருவாங்களாம், எவ்வளவு நேரம் உட்காராங்கன்னே தெரியாது. ஈவினிங் தான் போவாங்களாம், சம்டைம்ஸ் நைட் தான் போவாங்களாம். அப்படி இருக்கும்போது மறுபடியும் அவங்களோட வாய்ஸ் கேட்கவே முடியாது. அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? ஒருத்தங்க வராங்க நம்ம லைஃப்ல, அவங்க பாதியிலே போயிடுறாங்க, மறுபடியும் ஒரு ஹோப் கிடைக்குது, மறுபடியும் ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும் போது, மறுபடியும் ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து அதை எப்படி எடுத்துக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஸோ அதை வந்து அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க, எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டோட வாய்ஸை கேட்கணும்னு. அங்க என்ன நடந்திருக்குன்னா, ஸோ 2012 அப்படிங்கும் போதே நீங்க யோசிச்சிருந்துருக்கலாம், எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் பண்றாங்க. அதாவது ரெக்கார்டட் வாய்ஸ் எல்லாம் வந்துட்டு கன்வெர்ட் பண்றாங்க, டிஜிட்டலுக்கு வந்து கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ அதை வந்து தூக்கி போட்டுட்டு, அதாவது அவங்க ஹஸ்பண்டோட வாய்ஸ் புதுசா டிஜிட்டல் வாய்ஸை வந்துட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த மாதிரி இருக்கு, எனக்கு கண்டிப்பா அந்த வாய்ஸ் வேணும், எனக்கு எப்படியாச்சும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு அது எங்க இருக்கு, என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல. ஸோ நாங்க உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எந்த டைம்ல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2012 கிறிஸ்மஸ் டைம்ல பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இவங்க சொல்லி அனுப்புறாங்க, ஓகே நாங்க பாக்குறோம்னு. ஸோ அப்படியே வந்து இந்த 1 month அப்படியே போகுது. நியூ இயர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலை வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அது ஒரு டேப். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், எப்படியோ கண்டுபிடிச்சு அந்த டேப் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிருக்காங்க வீட்டுக்கு. ஸோ வந்து அதை வந்து கேட்குறாங்க, ரொம்ப ஃபீல் பண்றாங்க, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா உடனே வந்து ஓடி வராங்க ஸ்டேஷனுக்கு. அப்படி வரும்போது அவங்களுக்கு இன்னி ஒரு ஷாக் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மறுபடியும் அந்த ரெக்கார்டட் வாய்ஸ் வந்து கேக்குது. இந்த ரெக்கார்டட் வாய்ஸ் நம்ம லாரன்ஸோட ரெக்கார்டட் வாய்ஸ் வந்துட்டு கேக்குது. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு மாத்திருக்காங்க தெரியுமா? அதாவது அவங்களால இந்த பழைய சிஸ்டம் இருந்து புது சிஸ்டம்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணவே முடியல. அப்புறம் வந்து நிறைய வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை வந்து இவங்களுக்காக கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஒரு வழியா எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து அதை வந்து அந்த ரெக்கார்டட் வாய்ஸ் வந்து டிஜிட்டலைஸா வந்து கன்வெர்ட் பண்ணி இப்போ லண்டன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வாய்ஸ் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு. மத்த எல்லா இடத்துலயும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. இதுவும் டிஜிட்டலைஸ்ட் வாய்ஸ் தான். பட் ஆனா வந்து நம்ம லாரன்ஸோட வாய்ஸ் அதுவும் எங்க கேக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எம்பாக்மெண்ட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்ல ஒரு இடம் இருக்கு. சோ அங்கதான் வந்துட்டு இந்த வாய்ஸ் வந்துட்டு டெய்லியும் கேட்டுட்டு இருக்கு. லண்டன்ல 40 வருஷத்துக்கு மேல கேட்கிற ஒரே வாய்ஸ் நம்ம லாரன்ஸோடது மட்டும்தான். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு கண்டிப்பா அங்க போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்குமே ஆசையா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு லேடி 20 வருஷத்துக்கு மேல வந்து அந்த வாய்ஸை வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அது டெய்லியுமே போறாங்க, கேட்கறாங்க, மணிக்கணக்கா இருக்காங்க. நம்மளால வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஒருத்தங்க இருக்காங்க போறாங்க அப்படின்னா வந்துட்டு கடந்து போயிருவோம். பட் ஆனா அவங்களோட லவ் ஸ்டோரி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. எனக்கு வந்து இந்த வாய்ஸ் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மெமரியை வந்துட்டு உயிரோட்டமா வச்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு இந்த வாய்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து நிறைய பத்திரிகைகள்ல வந்துட்டு இவங்களோட ஸ்டோரி வந்திருக்கு. பட் ஆனா அது பெருசா ரீச் ஆகல. நம்ம வந்து நிறைய லவ் ஸ்டோரிஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாருமே சொல்றது ரோமியோ ஜூலியட். இதெல்லாமே வந்து புராண கதைகளோ இல்ல நிஜமா நடந்துச்சா இல்லையா நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரூஃபோட ஒரு எக்ஸாம்பிளோட ஒருத்தவங்க வாழ்ந்திருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்துட்டு இந்த லவ் ஸ்டோரி எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அந்த ஸ்டோரி வந்து நான் சொன்னேன். இவ்வளவு நேரம் பொறுமையா எல்லாத்துக்கும் கேட்டதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா ஐ எம் சாரி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.